ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை எல்லாரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் வந்து போலி புகழ்ச்சியும் உண்மையான நட்பும். ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பண்ணையார் இருக்காரு. அவரு வந்து 2 மிருகங்களை வந்து வளர்த்துட்டு வராரு. அதுல ஒண்ணு வந்து விலை உயர்ந்த ஒரு பந்தய குதிரை, இன்னொன்னு வந்து சாதாரணமா மூட்டை தூக்குற ஒரு கழுதை. அது 2மே வந்து அவரு வளர்த்துட்டு வராரு. குதிரைக்கு வந்து ஒரு திமிரு. நான் தான் பெஸ்ட் இந்த ஊர்லயே. ஊர்ல இருக்க எல்லாருமே என்னதான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவுமே நினைக்கும். ஆனா கழுதைகிட்ட எப்ப பார்த்தாலும் குதிரை வந்து நீ எல்லாம் ஒரு ஜென்மமா, உன்னெல்லாம் யாராவது மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். கழுதையும் அமைதியா போயிடும். ஒரு நாள் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு பந்தய குதிரை போட்டி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பண்ணையார் வந்து இந்த குதிரைய வந்து தயார் செஞ்சு கூட்டிட்டு போறாரு. அந்த குதிரை வந்து அந்த பந்தயத்துல வேகமா ஓடி ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரியே வாங்கினதுனால பண்ணையாருக்கு வந்து ஏகப்பட்ட சந்தோஷம். அந்த குதிரைக்கு வந்து தங்க மெடல் எல்லாம் போட்டு ஊரு முழுக்க வந்து ஊர்வலமா அந்த குதிரைய கூட்டிட்டு வராங்க. அந்த குதிரைக்கு வந்து கால் தரையிலேயே நிக்கல. அவ்வளோ சந்தோஷம். ஊர்கள் எல்லாம் போயிட்டு மறுபடியும் அந்த குதிரை வந்து கொட்டாய்க்கு வருது. அப்போ கழுதை கிட்ட பார்த்து கேக்குது, இங்க பாத்தியா, நான்லாம் வந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்கேன். நீலாம் என் கால் தூசுக்கு கூட வரமாட்ட. நீலாம் நகர்ந்து போய் நில்லு. என் பக்கத்துல வரக்கூட உனக்கெல்லாம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த கொட்டாய்க்கு வந்து ஒரு நாய் வருது. நாய் வந்து வாழை ஆட்டிட்டு மெதுவா குதிரை பக்கத்துல போய், வாழ்த்துக்கள் குதிரையே, நீ வந்து ஜெயிச்சிருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா போயிடுச்சு. குதிரை வந்து கழுதைக்கு